بسم الله الرحمن الرحيم. அடுத்ததாக வளைகுடாவில் ஏகத்துவ எழுச்சி என்கின்ற தலைப்பிலே UAE மண்டலத்தினுடைய தலைவர் சகோதரர் ஹாமீம் இப்ராஹிம் அவர்கள் உங்களிடத்திலே 45 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாநாட்டிலே வளைகுடாவில் ஏகத்துவ எழுச்சி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் ஏறத்தாழ 3 அல்லது 4 தலைமுறைகளாக வெளிநாடுகளுக்கு சென்று பிழைப்பதுதான் நம்முடைய குலத்தொழில் என்று சொல்லும் அளவிற்கு வெளிநாடுகளிலே சென்று பொருளீட்டி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயத்து முன்னோர்கள் பர்மாவிற்கு பிழைக்கச் சென்றார்கள். அதற்கு அடுத்த காலத்திலே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பிழைக்கச் சென்றார்கள். 70களுடைய இறுதியிலே 1980ஆம் ஆண்டுகளுடைய துவக்கத்திலே வளைகுடா நாடுகளிலே எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட போது நம்முடைய மக்கள் கட்டுமான பணிகளுக்காக இன்ன பிற வேலைகளுக்காக வளைகுடா நாடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இதே காலகட்டத்தில் தான் தமிழகத்திலே கபறுகளை வணங்குவதையும் அவரவர்களுடைய ஊர் பழக்க வழக்கங்களையும் இஸ்லாம் என நினைத்து பின்பற்றி வந்த மக்கள் மத்தியிலே உண்மையான இஸ்லாம் என்பது நம்முடைய வளமையிலே உள்ள அது அல்ல, திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டித் தந்தார்களோ, எந்த வழியிலே நடந்து காட்டினார்களோ அந்த வழிமுறை மட்டும்தான் இஸ்லாம் என்ற ஏகத்துவ மறுபுரட்சி தமிழகத்திலே தலைப்பட்ட காலம். அந்த காலகட்டத்திலே இந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் வாழும் ஊர்களிலெல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முன்வைக்கப்பட்ட போது யாரெல்லாம் இந்த பிரச்சாரம் செய்தவர்களை மிக கடுமையாக எதிர்த்தார்களோ, தாக்கினார்களோ, அடித்தார்களோ, ஏன் கொலை முயற்சி கூட மேற்கொண்டார்களோ அத்தகையவர்களெல்லாம் தங்களுடைய பிழைப்புக்காக அத்தகையவர்களில் பெரும்பாலோர் வளைகுடா நாடுகளிலே குடியேறி இருந்த காலம். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையிலே அங்கே செல்லக்கூடிய மக்கள் இதற்கு முன்னால் வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்த நம் சமுதாயத்து மக்களை விட ஒரே ஒரு அம்சத்தில் சற்று வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் வேலை நேரம். மற்ற பிற நாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய நம்முடைய மக்கள் உணவகங்களிலே இன்ன பிற வேலைகளிலே பலசரக்கு கடைகளில் எல்லாம் வேலை செய்பவர்கள் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனா இரவு 10-11 மணிக்கு தான் அவர்களுடைய வேலையே முடியும். ஆனால் வளைகுடா நாடுகளிலே பெரும்பாலும் 8 மணி நேர வேலை. அதற்கு மேலே விருப்பப்பட்டால் ஓவர் டைம் என்ற அதிகபட்ச வேலைகளை செய்து கொள்ளலாம். அங்கே சென்ற நம்முடைய சகோதரர்கள் பெரும்பாலோருக்கு குடும்பங்களை எல்லாம் தாயகத்திலே இங்கே விட்டுவிட்டு தான் அங்கே சென்றார்கள். 8 மணி நேர வேலை முடிந்த பிறகு அவர்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய இருந்தது. இந்த ஓய்வு நேரங்களிலே தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்து விட்டவர்களும் ஏராளமாக இருக்கிறாங்க. குடும்பங்களை பிரிந்து, சொந்த பந்தங்களை பிரிந்து, அன்பு ஆதரவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள்
வேறு ஒரு வகையான வழிவகைகளுக்கும் சென்று விட்டார்கள். பெரும்பாலும் நம்முடைய சமுதாய தாய்மார்கள் மத்தியிலே எண்ணம் என்ன என்று கேட்டால், வளைகுடா நாடுகளுக்கு செல்லுபவர்கள் அரபு நாட்டுக்கு செல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே போய் இஸ்லாத்தை மட்டும் கற்றுக்கொண்டு வேறு எந்த வழிவகைகளுக்கும் சென்று விடாமல் நல்ல சுத்தமாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அங்கே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு சென்றால் எந்த அளவிற்கு கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையும் தாண்டிய அதிகமான வாய்ப்புகள் வளைகுடாவிலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகளிலே நிலை வருகிறது. அங்கே செல்லுபவர்களில் பெரும்பாலோர் இரவு விடுதிகளிலே தங்களுடைய உழைப்புகளையும் நேரங்களையும் ஆரோக்கியங்களையும் முழுமையாக தொலைத்துவிட்டு மலைகிறார்கள். இரண்டு வகைகள் தான் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹுக்கு பயந்து இந்த கொள்கையை பின்பற்றி இந்த ஜமாத்துக்களோடு தொடர்பு வைத்து சரியான முஸ்லிமாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் பார்களிலே இடவு விடுதிகளிலே தங்களுடைய ஆரோக்கியங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஏன் தங்களுடைய வாழ்வையே கூட தொலைத்துவிட்டு வாழ வழி இல்லாமல் கடைசியிலே காலில் போட செருப்பு கூட இல்லாமல் தாயகத்துக்கு திரும்பக்கூடியவர்களைத்தான் இன்னொரு வகையினராக நம்மால் பார்க்க முடியும். அதனால் அங்க போற உங்க வீட்டு கணவன்மார்கள், பிள்ளைகள், உங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் முழுவதுமாக ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு செல்கின்றார்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். கெட்டு போவதற்கான, அங்கே வழிதவறி போவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள் திறந்து கிடக்கிறது. அவைகளின்பால் அழைக்கவும் படுகின்றார்கள் என்பதை நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில் சென்றவர்களுக்குத்தான் பலருக்கு அன்றைய ஊடகங்கள் மூலமாக, அன்றைக்கு 80களில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருந்த ஊடகம் என்ன என்று கேட்பீர்கள் என்றால் கேசட், ஆடியோ கேசட். தமிழகத்திலே இருந்து பேசி பயான்கள் ஆடியோக்களாக ஆக்கப்பட்டு அங்கே கேசட்டுகளாக வந்து கிடைக்கும். இந்த கேசட்டுகளையும் கூட சில சகோதரர்கள் தங்களுடைய அழைப்பு பணியின் ஒரு அங்கமாக தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு அறையாக, ரூமாக, அங்கங்க வாழக்கூடிய இடங்களை எல்லாம் வீடுலாம் சொல்ல இயலாது, வீடு கிடையாது. ஒரு ரூம்ல 4 பேர் 5 பேர் 8 பேர் வரை தங்கி இருப்பார்கள். அந்த அறைகளிலே சென்று அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆடியோ கேசட்டை கொடுப்பாங்க. கொஞ்சம் கழிஞ்சு வீடியோ கேசட்டுகளை கொடுப்பார்கள். கொஞ்சம் கழிந்து அந்த நேரத்தில் இருந்த மார்க்க புத்தகங்களை கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் இருந்த மாத இதழ்களை, அல் ஜன்னத் என்ற மாத இதழ் அப்போது வெளியிடப்பட்ட அந்த மாத இதழை கொடுப்பார்கள். இவைகளை எல்லாம் படித்துக் கொண்ட சகோதரர்கள் நிறைய பேர் இங்கே தௌஹீத் பிரச்சாரத்தை, தௌஹீத் கொள்கையை என்னவென்று விளங்காமல் ஏதோ நம்முடைய ஊரிலே நாம பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்மை மாற்றி விடுவதற்காக சதி நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இங்கே கண்மூடி எதிர்த்தவர்கள் எல்லாம் அங்கே கேட்க ஆரம்பித்தார்கள், படிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு உண்மைகள் புலப்பட்டது, சத்தியம் என்று விளங்கிக் கொண்டார்கள். விளங்கிக் கொண்ட காரணத்தினால் அங்கே ஏற்பட்ட எழுச்சி, அந்த நேரத்திலே வளைகுடா பகுதிகளிலே தொடங்கிய அந்த பேரார்வம் இன்றைக்கு தமிழகத்து வீதிகளிலே, தமிழகத்திலே இத்தகைய ஒரு மாநாட்டை கூட ஏற்பாடு செய்வதற்கு அங்கே தொடங்கிய அந்த எழுச்சி தான் காரணமாக இருந்தது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அங்கே 2 வகையான எழுச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், அங்கே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே, சகோதரர்கள் என்று சொல்வது முஸ்லீம்கள் மத்தியிலும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் அல்லாத சமுதாயத்து மக்கள் மத்தியிலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு பேரவா அங்கே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே நிலவுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இத்தகைய நிகழ்வுகளினுடைய வெளிப்பாடாக எத்தகைய பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் அங்கே வேலைக்கு செல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர்கள் வேலை முடிந்த பிறகு அவர்களுடைய கேம்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி சொல்லுவாங்க, அந்த கூடாரங்களிலே தங்கித்தான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைகளை செலவு செய்கின்றார்கள்.
அங்கே தங்கிக் கொண்டுதான் இங்கே மாளிகைகளும் வீடும் கட்டுவதற்கு பணம் அனுப்புகின்றார்கள். அங்கே தங்களுடைய வாழ்க்கைகளை அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே கழித்துக் கொண்டுதான் இங்கே நீங்கள் சுகபோகமாக இருப்பதற்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இப்ப நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய அறைகளிலே அவர்கள் தங்கக்கூடிய இடங்களிலே சென்று நேரடியாக ஆட்களை சந்தித்து இங்கே நாம என்ன செய்வோம், ஊரை பொறுத்தவரையில இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமாக பிரச்சாரங்கள் மூலமாக செய்திகளை சொல்லுகிறோம். தொலைக்காட்சி மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் செய்தி கடுமையாக சென்றடைகிறது. இந்த பிரச்சாரத்தையும் கூட தனிநபர் சந்திப்பாக ஒரு அறையிலே சென்று மக்களை சந்திப்பதன் மூலம், இப்படி சந்திக்கிறதுல முஸ்லீம் இல்லாத ஆட்கள் பிரிச்சுலாம் இல்ல. சிலர் போவாங்க, போய் சில இயக்கங்கள் நடத்துறவங்க போவாங்க, வீட்டை தட்டுவாங்க, தட்டி கேட்பாங்க, இது முஸ்லீம் வீடா? அப்ப முஸ்லீம் வீடா தான் இஸ்லாத்தை சொல்லுவியா? இது முதல்ல முஸ்லீம் வீடான்னு கேட்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் கேட்பாங்க, தூடுக கூப்பிட போவாங்க, தூடுக அழைக்கிறதுக்கு. அப்ப கேட்பாங்க, இங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா ரூம்ல? முஸ்லீம்கள் இருந்தா தான் இஸ்லாத்தை சொல்லணுமா? நம்முடைய பிரச்சாரம் அப்படி இல்லை. யாரா இருந்தாலும் இஸ்லாத்தை சொல்றது, முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாத்தை சொல்லுவது, முஸ்லீம் இல்லாதவராக இருந்தாலும் அவரிடத்திலே இஸ்லாத்தை சொல்லுவது என்ற அடிப்படையிலே நேரடி சந்திப்புகள் மூலம் நேரடியாக அவர்களிடம் பேசுவது, அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகங்கள், பேம்ப்லெட்டுகள், பிரசுரங்களை அவர்களுக்கு வழங்குவது போன்ற காரியங்களின் மூலமாக ஒரு வகையில பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதே போலவே இங்கே தாயகத்திலே நடைபெறுவது போல வளைகுடா பகுதிகளிலே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி அங்கே நடத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத மக்கள் பெரும்பாலோர் தங்களுடைய ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் வண்ணமாக அங்கேயும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போலவே கூடுதலாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன்பாக அவர்களை எல்லாம் அங்கே அழைக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் அழைப்புதல் மட்டும் வழங்கினால் போதாது என்ற நோக்கத்திலே அவர்களுக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என் பார்வையில் என்ற தலைப்பிட்டு கட்டுரை போட்டிகளை நடத்துவது. கட்டுரை போட்டி எப்படி நடத்துறதுண்டா, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் என் பார்வையில், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பார்வையில் என்று தலைப்பிட்டு அந்த கட்டுரையை எழுதுவதற்கான தகுதிகள் என்னவென்று சொன்னால், முதல் தகுதி முஸ்லீம் அல்லாதவராக இருக்க வேண்டும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குர்ஆன் என் பார்வையில் என்று தலைப்பிட்டு கட்டுரை போட்டி அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பரிடம் சென்று நீங்க பரிசெல்லாம் இருக்க ஒரு கட்டுரை எழுதுங்களேன் என்று சொன்னால் அவர் முதல்ல கேட்பாரு, எனக்கு திருக்குர்ஆனை பத்தி என்னங்க தெரியும், நான் என்ன கட்டுரை எழுதுறதுன்னு கேட்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த படிச்சுக்கிட்டு எழுதுங்க என்று அவரிடம் ஒரு திருமறை குர்ஆனை கொடுத்தோம் என்று சொன்னால், இப்படி படித்து இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு இதை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் ஏராளம். இப்படி கட்டுரை போட்டிகள் நடத்தி இதற்கான பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்து இது போன்ற விழாக்களின் பின்னணியிலே அவர்களுக்கு கேள்வி கேட்டு அவர்களுக்கான ஐயங்களை தீர்ப்பது போன்ற முறையிலும் ஒரு பக்கத்திலே நடந்து வருகிறது. அதே போலவே நம்முடைய முஸ்லீம் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் மட்டும்தான் இஸ்லாம் என்ற செய்தியை எடுத்து கூறிவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லும் வண்ணம் பல வகையான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும். எப்படி என்று சொன்னால், வாரம் ஒரு முறை என்ற கணக்குகளை எல்லாம் தாண்டி நம்முடைய மக்கள் தொழிலாளர்களாக தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளிலே சில இடங்களிலே வாரத்திற்கு 3 முறை, வாரத்துக்கு 2 முறைகள் எல்லாம் அவர்களை அழைத்து பயான்கள், இன்ன பிற நேரடியான விளக்க வகுப்புகள் எல்லாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போலவே இங்கே தாயகத்திலே நடைபெறுவது போலவும் இரத்த தான முகாம்கள் என்று சொன்னால், நம்ம ஜமாத்து மட்டும் நம்முடைய சகோதரர்களை அழைத்து சென்று கொடுக்கக்கூடிய அளவில் கூட அங்கே இருக்காது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்து விட்டோம் என்றால் மக்களை எல்லாம் பொதுவா அழைச்சு, முஸ்லீம் இல்லாதவர்கள், தமிழகத்திற்கு வெளியில் உள்ளவர்கள், இந்தியாவை சாராதவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுடைய பணிகளிலே நாங்களும் ஒத்துழைப்பு செய்கின்றோம் என்று செய்யக்கூடிய அளவிலே இரத்த தான முகாம்களும் அங்கே நடைபெற்று வருகிறது. அதே போலவே மருத்துவ உதவிகள், மருத்துவ செலவு என்பது நம்ம ஊர்ல இருக்கிறத காட்டிலெல்லாம் பன்மடங்கு அதிகம் வளைகுடா நாடுகள். நிறைய பேருக்கு உடம்புக்கு சுகமில்லை என்று சொன்னால்
அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனம் அதற்கான பொருளாதாரத்தை வழங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பணங்கள் எல்லாம் ஏதாவது உடம்பு சரியில்லைண்டா மருத்துவம் செய்யறதிலே செலவழிஞ்சு போகும். அந்த அளவிற்கு மக்களுக்கு மருத்துவம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அங்கே இருக்கும்போது இலவச மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இங்கே போலவே அதன் மூலமாகவும் மக்கள் பிரயோஜனம் அடைஞ்சு வர்றாங்க. அப்ப மார்க்கத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லுவது, இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான வகையிலே முஸ்லீம்களுக்கு சொல்லுவது, இது சார்ந்த சமுதாய பணிகளையும் சேர்த்து செய்வது. அதே போலவே தமிழகத்திலே இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு, தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஏகத்துவ எழுச்சிக்கு பொருளாதார அடிப்படையிலே உதவியாக இருப்பது. இது வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு என்று சொன்னால், இங்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப நிலைகளிலே எல்லாம் இந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஊர்களிலே அங்க வருவாரு, அங்கதான் அவருக்கு தௌஹீது கொள்கை தெரியும், ஊருக்கு திரும்பி வருவாரு. ஊருக்கு திரும்பி வந்து அவங்க ஊரு மல்லாவில் உள்ள பள்ளிவாசல்ல போய் தொழ முயற்சி செய்வார். நபி வழியிலே தொழுவார் என்றால் அங்க தாக்குவாங்க, ஊரை விட்டுட்டு ஒதுக்கி வைப்போம் சொல்லுவாங்க, ஊர் நீக்கம் செய்வோம் என்று சொல்வார்கள். இத்தகைய சூழ்நிலை எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன மனதிலே பிறக்கும் என்று சொன்னால், நாம இவங்களுக்கும் தௌஹீதை சொல்லணும், சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய காரியம் இந்த ஊரிலே இலகுவாகிவிடும் என்றுதான் பெரும்பாலான சகோதரர்கள் நினைப்பார்களே ஒழிய, துரத்திட்டாங்க இவங்களை விட்டு நம்மளா போய் நம்ம இருந்துக்குருவோம் என்ற ஒரு முடிவுக்கு யாருமே வந்ததில்லை. இப்ப இவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்க, ஒரு மீட்டிங்காவது குறைஞ்சபட்சம் போடணும். அந்த மீட்டிங்ல அந்த மாநாட்டையோ அல்லது சிறு அளவிலான கூட்டத்தையோ ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கான பொருளாதாரம் தேவை. அங்க உள்ளூர்ல என்ன நிலை இருக்கு, இவர் ஒரு ஆளு தௌஹீதா இருப்பாரு, இல்ல அந்த ஊர்ல ஏற்கனவே ரொம்ப வறிய நிலையில உள்ள யாராவது 1-2 பேர் தௌஹீது கொள்கையில் இருப்பாங்க. இவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரும் பொருள் செலவில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமான விஷயமா இல்ல. இப்பதான் இந்த கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியிலே அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன என்கிறது வெளிப்படையா தெரியும். அங்க என்ன செய்வாரு, ஊர் வரம்புகளை எல்லாம் தாண்டி மக்களிடம் முறையிடுவார். எங்க ஊர்ல இப்படி தௌஹீத் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கிறோம், ஒரு கூட்டம் போடலாம் இருக்கிறோம், இன்னென்ன இளைஞர்கள் எல்லாம் இருக்கு, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தர் இவர் சொல்றவர் இருப்பாரு, திருநெல்வேலி மாவட்டத்துக்காரரா, அவர் சென்னைக்காரரா இருப்பாரு. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சுத்தமா தொடர்பே இல்ல. அந்த ஊர்ல வளர்ந்தா என்ன தொலைஞ்சா என்னன்னு நினைச்சாலும் நினைக்கலாம். ஆனால் அந்த சகோதரன் கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக 400 ரூபாய் சம்பளமா இருக்கு, 400 திரகம், 400 ரியாலு, 500 திரகம், 500 ரியாலு சம்பளமா இருக்கு, 50 ரியால கொடுப்பான். மனசால உண்மையிலே மனதிலிருந்து அல்லாஹ்விடம் கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு 50 திரகத்தை எடுத்து கொடுப்பான். எத்தனை சதவீதமாச்சு அவன் கொடுக்கிறது? இது ஏதோ ஒரு தடவை நடந்து முடிகிற காரியம் இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. மாச சம்பளம் வாங்குவதற்கு முன்னால் அவர்களிடம் குறைஞ்சபட்சம் 50 திரகத்திற்கான 50 ரியாலுக்கான நன்கொடைகளுக்கான வாக்குறுதி முன்னாலே பெறப்பட்டு விடும். எப்ப சம்பளம் 7ஆம் தேதி வரும், முந்தின மாசம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி 1ஆம் தேதி எல்லாம் அங்க போடுற கூட்டத்துக்கு 5 திரகம், இங்க போடுற கூட்டத்துக்கு 5 திரகம், இன்ன பிற காரியங்களுக்கு 5 திரகம், ரத்த தானம் நடத்த போறோம் அதுக்கு 5 திரகம் என்று 50 திரகத்திற்கான வாக்குறுதியை நான் சம்பளம் வாங்கி தர்றேன் என்று கொடுத்து வைத்திருப்பார். அப்ப இத்தகைய கொடுக்கணும் இந்த கொள்கையை, இந்த சத்திய மார்க்கத்தை மற்ற மக்களிடமும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குதே, அந்த எண்ணத்தை, அந்த அவாவை, அந்த ஆர்வத்தை அந்த மக்கள் மத்தியிலே நாம சுடர்விட்டு பிரகாசிப்பதை, எழுச்சி கண்கூடாக தெரிவதை நம்மால் வளைகுடா பகுதிகளிலே அங்கே நாம் பார்க்க முடியும். அதுபோலவே என்ன பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பின்னணியிலே நடக்கக்கூடிய எத்தகைய பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த மாநாடு உட்பட எல்லா நிகழ்வுகளையும் கூட பொருளாதார தேவை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துவதற்கும் கூட பெரும் பங்களிப்பை செய்ய இயலும் என்று சொன்னால்
நீங்க நினைச்சிடக்கூடாது அங்க இதற்காக பொருளாதாரம் தரக்கூடிய, நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய யார் இருக்கிறா, யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் 300 திரகம், 400 திரகம், 500 திரகம் சம்பளம் பெறக்கூடிய அடிமட்ட பணிகளிலே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் தான். அவனுடைய உள்ளத்திலே ஏறி இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ எழுச்சி, உள்ளத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடிய, உறுதி பெற்றிருக்கக்கூடிய ஈமான், அவனை இத்தகைய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய இப்படி ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம். தலைமையில் இருந்து 1 கோடி ரூபாயை நெருக்கி செலவுகள் வருமா, செய்யலாமா என்ற ஆலோசனை கேட்கின்றார்கள் என்று சொன்னவுடன் நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்தா தாராளமா செய்து விடலாமே என்று அந்த நெஞ்சுறுதியையும் அந்த திடத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இங்கே நடக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் அவங்களுடைய அந்த கொள்கை சகோதரர்களுடைய இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான தௌஹீது பிரச்சார கூட்டங்கள், பெரும் பெரும் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் போது அவர்களுடைய உடல்கள் தான் அங்க இருக்கு. பொருளாதாரத்தை கொடுக்கறாங்க, கொடுத்தாலும் கூட அங்கே மிஞ்சி இருப்பது அவர்களுடைய உடல்கள் தான். நேற்று மாநாடு தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒரு 100-150 பேராவது போன் பண்ணி மாநாடு எப்படி நடக்குது, மக்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கிறதா, மக்கள் வந்தார்களா, அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது என்று அவர்களால் அங்கே இருப்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லலாம். அந்த அவர்களுக்கு அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்ன, இதுல நம்முடைய பங்களிப்பு என்ன, எப்படி சிறப்பாக நடைபெறுகிறது, அல்லாஹ் இதை முழுமையாக வெற்றியடைய செய்துவிட வேண்டுமே என்ற எண்ணமும் ஆசையும் பதட்டமும் கொண்டவர்களாக காணப்படுவது அங்கே எழுந்திருக்கக்கூடிய, அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ எழுச்சிக்கு, தௌஹீது எழுச்சிக்கு பெரும் சான்றாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வளவு சம்பவங்களும் இவ்வளவு எழுச்சியும் அங்கே நடைபெறக்கூடிய இவ்வளவு காரியங்களும் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அரபு நாடுகளில் போயிருக்கிறாங்க, அதனால அரசாங்கம் இவங்க எல்லாருடைய முழு ஒத்துழைப்பிலும் நடக்குதோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அங்கே இங்கே செய்வது போன்ற திறந்த பிரச்சாரமோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம ஒரு விழாவை ஏற்பாடு செய்து மேடை போட்டு நாம தாராளமாக யாரை பற்றியும் எதை பற்றியும் மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் சொன்ன அந்த முறையிலே சுதந்திரமாக பேசுவதற்கான எல்லா சுதந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் தான் ஆளுகிறார்கள் என்பதால் சுதந்திரம் கூட இருக்கும் என்று எண்ணி விடாதீர்கள். மார்க்கத்தை சொல்லுவதற்கு என்று எந்த சுதந்திரம் கிடையாது. ஏன் கிடையாது என்று சொன்னால் முஸ்லிம்கள் சரியான இஸ்லாத்தை தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்க, மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் குறிப்பாக அவர்கள் நாட்டு மக்கள் அந்தந்த வளைகுடா நாடிலே வளைகுடா அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் சரியான இஸ்லாமிய எழுச்சியை பெற்று விடுவார்கள் என்று சொன்னால், ஏன் ஒரே ஒரு குடும்பத்தின் காரணம் மட்டும் பாரம்பரியமா ஆள்றான், ஏன் நமக்கெல்லாம் ஒன்றும் பங்கு இல்லையா, வேற ஆள் ஏன் மாத்தி ஆளக்கூடாது என்ற கேள்விகள் எல்லாம் பிறந்து விட்டால் முடியாட்சிக்காரர்களுக்கு பிரச்சனையாக போய்விடும் என்ற காரணத்தினால் எந்த வகையிலேயும் இஸ்லாம் மற்றும் சரியான வழியிலே மக்களிடத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக, மக்களுடைய கவனங்களை திசை திருப்புவதற்காக வேறு வேறு காரியங்களை எல்லாம் ரொம்ப இலகுவாக ரொம்ப அழகான முறையிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் கெட்டு போறதுக்கான பொழுதுபோக்குவதற்கான வழிவகைகள் எல்லாம் ரொம்ப திறந்து மிக இலகுவாக கிடைக்கும். இஸ்லாத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, தேடி போகணும், எங்காவது தேடி கண்டுபிடித்தால் தான் இயலும் என்ற விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அப்படி அந்த நெருக்கத்திலும் திடீரென யாராவது நாங்க புலனாய்வு துறையிலிருந்து போன் பண்றோம், நீங்க என்ன செய்தி என்று சொல்லணும் என்று சொன்னா நம்ம நாடா, நம்ம நிரந்தரமா குடியிருக்கிற நாடா, அது பொழைக்க போன நாடு, அது 3 வருஷ கான்ட்ராக்ட் ரினிவல் பேசிஸ்ல வேலை செய்யறாங்க எல்லாரும். அந்த நாட்டில் இருந்து இப்படி புலனாய்வு துறையில உளவுத்துறையில இருந்து என்ன செய்ய அப்படின்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்கடா. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், என்ன தெரியும், இவங்க அரசு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பது தெரியும், வேறு வகையான வன்முறைகள் மாதிரியான காரியங்களுக்கு செல்ல மாட்டார்கள் என்பதும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனாலும் கூட இவர்கள் செய்கின்றார்கள வேலை, இந்த பிரச்சாரம், இவைகளெல்லாம் நம் நாட்டு நம் மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமா
இவர்கள் போல் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், இவர்கள் போல் எழுச்சியை பெற்றுவிட்டால் நம்முடைய இருக்கைகளுக்கு வேட்டு வைக்கப்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்தினால் அரசாங்கம் இவைகளை எதிர்ப்பதை, இந்த பிரச்சாரங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை தனி கொள்கையாகவே கொண்டிருக்கிறது. அதே போலவே இத்தகைய கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்று வருகிறது. ஆனாலும் கூட இந்த அரசு சார்ந்த ஆதரவுகள், அரசு சார்ந்த ஒத்துழைப்புகள் சில நாடுகளிலே மக்களுக்கு தௌஹீது ஜமாத்துகளுக்கும் கூட கிடைக்கிறது, பெற்று வருகிறார்கள். சவுதி அரேபியா போன்ற குறிப்பிட்ட நாடுகளிலே, கத்தர் போன்ற சில வளைகுடா நாடுகள், இப்படி விளர்வெட்டி எண்ணிரலாம். இந்த நாடுகளிலே எல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சாரங்களுக்கான உதவிகளை அரசுகளே முன்னின்று செய்கிறது. கத்தர்ல நம்முடைய ஜமாத்தை அரசு அங்கீகாரம் பெற்ற ஜமாத்தாகவே அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. அதே போலவே சவுதி அரேபியா நாட்டில் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னாலும் அங்கு இருக்கக்கூடிய ஜாலியாத்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாவா மையங்களுடைய ஆதரவுகளும், சில இடங்களில் எதிர்ப்புகளும், சில இடங்களில் எதிர்ப்புனா யார் எதிர்ப்பா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அங்க போய் நம்ம ஆளுக்க இருப்பாங்களே, இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம இந்தியாவில் தௌஹீது பிரச்சாரம் பண்ணக்கூடிய முன்னணி பிரச்சாரர்களை பிடிக்காத அவங்க அங்க இருக்கிறதுனால அந்த ஜாலியாத்தை ஒரு எதிர்க்கக்கூடிய மையமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அந்த அரசாங்கத்திட்ட இவங்களை எதிர்க்கணுங்கிற கொள்கைலாம் இல்ல. இந்த எழுச்சியினுடைய இன்னொரு பகுதியாக, அது இந்த எழுச்சி எந்த அளவிற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், ஏகத்துவ பிரச்சாரம் தான் எங்களுடைய இயக்க வளர்ச்சிக்கு தடையாக, முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்று கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தவர்களும் கூட வளைகுடா நாடுகளிலே காலூன்ற வேண்டும் என்று சொன்னால், நாங்களும் தௌஹீத்வாதிகள் என தௌஹீத் வேஷம் போட்டால் தான் இயலும் என்ற நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை அங்கே மேலோங்க வைத்திருக்கிறான். தௌஹீத் எழுச்சியை அந்த மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே நிச்சயமாக எல்லா போலும். இன்னும் அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் இந்த பிரச்சாரம் ஏதோ தமிழ் மொழியிலே நம்முடைய மக்கள் மத்தியிலும் மட்டும் இது போல நடந்து இது போல முடிவுற்று விடும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அங்கே இந்த பணிகளிலே களப்பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், பிரச்சாரர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், இதோட இப்படி தமிழ் பேசுற மக்கள் மத்தியிலே நாம ஏகத்துவத்தை சொல்லிவிட்டு இப்படி முடிந்து விடுவோம் என்றும் எண்ண வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அரபி மொழியிலே அருளப்பட்டது. அந்த வார்த்தைகளை அரபி மொழியிலே இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னால், அவங்களுக்கு அப்ப யார் சொல்றது? ஒழுங்கான முறையில் யார் எடுத்து கூறுவது? அவங்க நாட்டுக்காரவர்களே அவர்களுக்கு எடுத்து கூற அஞ்சுவார்கள் என்று சொன்னால், மொழியை எல்லாம் தாண்டி அந்த மொழியையும் கூட நாம் கற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கூட இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் உள்ளது போல எடுத்து சொல்வதற்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்வோம். அத்தகைய ஒரு காலத்தையும், அத்தகைய ஒரு உறுதியையும், அத்தகைய ஒரு வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய இந்த ஜமாஅத்துக்கும் நிச்சயமாக ஏற்படுத்துவான். அந்த காரியத்தை செய்யக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் வழங்குவானாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிலே நாம மகிழ்ச்சி அடையக்கூடிய பல விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே நாம கவலைப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. வாழ்க்கை என்பதே இந்த ரெண்டு அம்சத்தையும் கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடுதான் வசதிகளும் உள்ளன. வெறும் வசதியா உள்ள ஒரு நிலைமை யாருக்கும் கிடைக்காது, வெறும் சிரமமா உள்ள நிலைமை யாருக்கும் கிடைக்காது. சில மாநாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் ஏராளமான வசதிகளை செய்திருப்பார்கள். ஆனால் முன்னாடி மேடையில் இருக்கிறவர்களோட கம்மியான ஆளுக்கு உட்கார்ந்திருப்பாங்க. வசதிக்கு குறைவு இருக்காது.
100 பேர் 200 பேர் அந்த மாநாட்டுக்கு வரமாட்டான். அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் செலவிட்டிருப்பார்கள். அங்க எந்த வசதி குறைவும் ஏற்படாது. ஆனால் என்ன ஏற்படும்? அவன் நொந்து நூலாயிருவான். அப்ப இதே மாதிரி வாழ்க்கை என்பதுல நல்லது கெட்டதெல்லாம் கலந்திருக்கும். இதுல நீங்க என்ன கவனிக்க வேண்டும் என்றால், வேணுமுண்டு திட்டம் போட்டு இது நடந்ததா, நம்மளுக்கு கை மீறி நடந்ததா? திட்டம் போட்டு இந்த உங்களெல்லாம் வர சொல்லி கஷ்டப்படுத்தி இவங்க அத்தனை பேருக்கும் பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டோம். வந்தீங்க, நீங்க கஷ்டப்படுற நிஜம், நாங்க கஷ்டப்படுத்துறதுக்காக உங்களை கூப்பிட்டோம். அப்படி என்ன எங்களுக்கு இருக்கு நீங்க நினைக்க முடியுமா? நாங்க யாருமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க கூப்பிடல. அப்படி நினைத்திருந்தால் இப்படி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோமா? பாத்ரூம் வசதிக்காக வேண்டி உங்களுக்கு கதவுகள் போடப்பட்டு முழுமையாக அடைப்பு செய்யப்பட்டு இந்த அளவுக்கு வீட்டில் இருப்பது போன்ற வசதிகளை எல்லாம் நாங்கள் திட்டம் போட்டு அப்படிலாம் செய்வோம்? அதையெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்கிறோம். அதை மீறி சிலது நடந்தால் தௌஹீதுடைய அடிப்படை எதுக்கு நான் இதை சொல்றேன் தெரியுமா? நம்முடைய ஈமானை ஆட்டம் காணக்கூடியதாக இந்த நிகழ்வு அமைந்துவிடக் கூடாது. என்ன ஈமான் ஆட்டம் காண்றது? நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அது ஃபெயிலியர் ஆகிவிட்டால், அதுல ஏதாவது குறைபாடு வந்துவிட்டால் நம்மளை எப்படி இஸ்லாம் நமக்கு பயிற்றுவிக்கிறது? வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது எது நடந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த விதியில நம்ம யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப விதியில நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது என்று நம்புகிறோமே, இந்த நம்பிக்கையை இந்த நிகழ்வுகள் மாற்றிவிடக் கூடாது. இதற்கு ஒரு சம்பவத்தை, உங்க பகுதியில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். உங்க பகுதியில் எதுக்கு சொல்றேன்? உங்க பகுதினா இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் சர்வசக்தி உள்ளவராக தன்னை அவர் நினைத்தார். அவர் விரல் அசைவில் அரசாங்கமே இருப்பதாக அவர் எண்ணினார். அவர் வருகிற பாதையில மந்திரிகள்லாம் வண்டியில ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு ஓடுவான். இப்படி எல்லாம் இருந்த ஜெயலலிதா அவர் ஒரு கூட்டத்தை கூட்ட ஆசைப்பட்டார். நம்ம கும்பகோணத்தில் மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற மகாமகம் என்கிற ஒரு திருவிழாவில் முதலாக ஒரு முதலமைச்சர் போய் கலந்து கொள்கிறார். இவரும் போய் கலந்து கொள்கிறார். எதுல கலந்து கொள்றாரு? மகாமக திருவிழா. யாரு கலந்து கொள்றா? ஒரு முதலமைச்சர் கலந்து கொண்டால், அதுவும் எல்லா அதிகாரத்தையும் தன் கையிலே வைத்து அனைவரையும் அடிமைகளாக நடத்துகிற ஜெயலலிதா கலந்து கொள்வாரையானால் அப்ப என்ன அதுல நடந்திருக்கு? ஒட்டுமொத்த அரசாங்கம் அங்கே இருக்கும். பெரிய பெரிய IAS ஆபீசர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பார்கள். IPS அதிகாரிகள் எல்லாம் அங்கதான் இருப்பார்கள். போலீசினுடைய அத்தனை பிரிவுகளும் அங்கே குவிக்கப்படும். துணை ராணுவ படைகள் எல்லாம் நிறுத்தப்படும். ஏன்? முதல்வர் வருகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்தால் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவரை பாதுகாப்பதற்காக, அந்த மக்களை பாதுகாப்பதற்காக எல்லாம் கூடுறாங்க. சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்ன நடந்தது? ஜெயலலிதாவுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் கற்பித்தான். என்ன கற்பித்தான்? உனக்கு மேல ஒருத்தன் நான் இருக்கிறேன், நீ என்ன சூப்பர் சக்கரவர்த்தியா, உனக்கு மிஞ்சி யாரும் இல்லை நினைக்கிறியா என்று காட்டும் விதமாக அந்த மகாமக அன்னைக்கு நெரிசல்ல 100 பேருக்கு மேல செத்தான். நெரிசல்ல ஆயிரக்கணக்கான பேர் மூச்சு திணறி மிதிகளுக்கு அடி உதைகளுக்கு ஆளானார்கள். சில கட்டங்களில் தட்டி அட்டி பிரயோகம் எல்லாம் நடத்தப்பட்டு முதல்வரை காப்பாற்றுறதா யாரை காப்பாற்றுறது தெரியாமல் அடிதடி எல்லாம் தடியடிகள் எல்லாம் நடத்தப்பட்டு, இது யார் நடந்த நிகழ்ச்சிங்க? யார் கலந்துகிட்டது? ஒரு மாநிலத்தினுடைய சூப்பர் பவராக தன்னை நினைத்துக் கொண்டிருந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலே மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்துவிட்டால்
அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவ்வளவு ஏற்பாடுகள் வைத்திருந்தும் கூட அந்த மக்களுடைய சாவை தடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியவில்லை. மூர்ச்சையாகி மயக்கமுற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் கும்பகோணத்திலே மூர்ச்சையாகி மயங்கி விழுந்தார்கள். அப்ப இதுல நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது? இவ்வளவு நடந்தும் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதை விடுங்க, உலகத்திலேயே நிர்வாகத்தில் தலை சிறந்த கூட்டங்களை நிர்வகிப்பதில் தலை சிறந்த நிர்வாகம் என்று பெயர் எடுத்தது சவுதி அரசாங்கம். ஏன்? அவர்களுக்கு இருக்கிற அனுபவம் இந்த விஷயத்தில் உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. சவுதி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம் சவுதி அரசாங்கத்துக்கு அனுபவம்? 20 லட்சம் மக்கள் வருஷம் பார்க்குது. நோம்புல அதே அளவுக்கு மக்களை பார்க்கிறாங்க. மாசம் உம்ராவுக்காக மக்களை பார்க்கிறாங்க. அவ்வளவு மக்களுக்கும் வசதி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு உரிய எல்லாத்தையும் கூட்டம் வந்தா இப்படித்தான் வரும், இவ்வளவுதான் வரும், இவ்வளவு செய்யணும் என்ற அளவுக்கு அவ்வளவு அனுபவம் உள்ள சவுதி காவல்துறை, அவ்வளவு பண வசதி உள்ள சவுதி அரசாங்கம் இந்த வருடத்தை தவிர, கடந்து முடிந்த இந்த வருடத்தை தவிர வேறு எந்த வருடத்திலாவது அசம்பாவிதங்கள் இல்லாமல் நடத்த முடிந்ததா? நெரிசலிலே எத்தனை நம்ம ஹாஜிகளை நம்ம பலி கொடுத்தோம். இதுல எதுக்கு நான் சொல்றேன்? இதுல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். இந்த கூட்டத்தை இந்த தௌஹீது சகோதரர்கள் கூடிய காரணத்தினால்தான் இங்கே நெரிசல்ல யாரும் சாகவில்லை, யாரும் யாரையும் மிதித்து செல்லவில்லை, எந்த விதமான யாருக்கு எதிராக யாரும் அத்துமீறல் நடத்தவில்லை. அல்லாஹ்வுக்காக சபூர் செய்ய வேண்டும் என்று நம்ம கற்றிருக்கிறோம். அதனால அது நடக்கவில்லை. ஹாஜிகள் இறந்தது கூட காரணம் என்ன? அதை முண்டி அடித்துக் கொண்டு மசாயில் தெரியாமல் அவர்களாக தேடிக்கொண்டது என்ற அளவுக்கு அந்த நிகழ்வுகள் அமைந்திருந்தன. அப்படியெல்லாம் நடக்காம நீங்க என்ன நினைக்கணும்? இது சவுதி அரசாங்கம் மாதிரி கவர்மெண்டா நடத்துறாங்க, போலீஸை ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க, அல்ல ஜெயலலிதா மாதிரி சூப்பர் பவராவா இவங்க தமிழ்நாட்டில் தலையெடுத்து ஆடுறாங்க. யாரு நாங்கள்? யாரு? உங்க மாதிரி உள்ள சாமானிய மக்கள் நாங்கள். இந்த ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்று நீங்க நினைக்கக்கூடிய நாங்கள் உங்களை மாதிரி உள்ள சாமானிய மக்கள் தான். நாங்கள் எங்களுக்குன்னு பிரத்யேகமான பவரோ அதிகாரமோ சக்தியோ ஒன்றும் கிடையாது. அப்ப நாங்க மனிதர்கள் என்ற முறையில் எங்களுக்கு என்ன தோணுமோ அதுக்கு தகுந்தவாறெல்லாம் நாங்க திட்டமிடுறோம். ஒன்னு ஃபெயிலியர் ஆகும் பொழுது வேற யாராவது இப்படி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு கூட செய்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்தது. என்ன சோதனை வருகிறது? மாநாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப தண்ணீர் பிரச்சனை சொன்னார்கள். 4 போர் இருந்தது. அதுல நாங்க மோட்டரை போட்டோம், தண்ணீரை எடுத்தோம், வந்துச்சு தண்ணீர். அதை டிவியில காட்டணும், உங்களுக்கு போர்ல காட்டணுமா? டிவியில தண்ணி பீச்சு அடிக்கிறத டிவியில காட்டணும், லைவ்ல காட்டணும், புதவியாளர்ல காட்டணும். இப்ப எங்கேயுமே தண்ணி பீச்சு அடிக்கல. நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க போர் இருக்குன்னு சொன்ன கண்ண முடிக்க நம்பிடல. நாங்க மோட்டரை போட்டு நாங்க தண்ணி வருதான்னு செக் பண்ணி 4 போர்ல தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா இது மாதிரி இன்னொரு 10 மடங்கு வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். தண்ணியை டெஸ்ட் பண்றோம், குடிக்கிறதுக்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க, தண்ணி எடுத்து பார்க்கிறோம், வருது. இவ்வளவுக்கு மேல எங்களுக்கு தண்ணியை பற்றிய நாலேஜ் இல்லை. எங்களுக்கு இல்லைன்னு விட்டுருவோம். எங்களோட இன்ஜினியர்கள் இருந்தார்கள், நிபுணர்கள் இருந்தார்கள், இந்த துறையிலே உள்ளவர்கள் இருந்தார்கள். எல்லோருடைய மதிப்பு என்னவா இருந்து நாங்க கணக்கு பண்ணோம். இந்த கணக்கு, இந்த போர்ல தண்ணி இருக்குது, நமக்கு போதுமான அளவு இருக்கிறது. இது 4 போர்லையும் அதுதான் குழாயா போட்டோம். அப்படியே சொன்னோம் உங்கள்கிட்ட. நினைக்கலாம் போய் சொல்லி கூட்டு வந்துட்டாங்க, பைப்பை திறந்தா தண்ணி வரும்ட்டாங்க. சொன்னமா இல்லையா? பொய்யா சொன்னோம்? பொய் சொல்லல. அன்னைக்கு அழகா டெஸ்ட் பண்ணி பார்த்துவிட்டு நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் மோட்டரை கொண்டாந்து வைக்கணுமே, 1 HP 1 குதிரை பவர் மோட்டரை வச்சோம்னு சொன்னா அது பத்தாது. இவ்வளவு கூட்டத்துக்கு அடிப்பதற்கு பவர்ஃபுல்லான மோட்டர் வேணும். பவர்ஃபுல்லா என்ன? 10 ஹார்ஸ் பவர், 10 HP, 10 குதிரை சக்தி கொண்டது. அந்த மோட்டரை எடுத்து போட்டா தான் அது சீக்கிரமா சப்ளை செய்யும் சொன்ன உடனே அதை எடுக்க விட்டு அந்த மோட்டர் 2 லட்சம் ரூபாயா
அந்த மோட்டரை எடுக்க விட்டு போட்டோம். போட்டா 10 நிமிஷத்துல காலி தண்ணி. தண்ணி இல்ல, அதாவது மேல கொஞ்சம் கிடந்திருக்குது, மேல கொஞ்சம் தண்ணி கிடந்திருக்கே தவிர போர்னு சொன்னா எப்படி ஊறிக்கிட்டே இருக்கணுமோ அந்த கண்டிஷன்ல அது இல்லைங்கிறது எப்ப தெரியுது? மாநாட்டுக்கு முதல் நாள் தெரியுது. வழங்குதா? போட்டோம், மோட்டரை போட்டா 10 நிமிஷத்துல தண்ணி அங்க உள்ளது ஒண்ணுமே இல்லை, காத்து தான் வருது. அரிச்சு 10 HP மோட்டரா சரண்டு அடிச்சு இறங்கிச்சா அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பயான், அதாவது சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய இந்த நேரத்தில் இதை நாங்க விளக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்க புரிஞ்சுக்கிற, நாங்க தப்பு தான், கணிச்சையில தப்பு செஞ்சிட்டோம். ஆனா அதுக்காக வேண்டி இது வேண்டும் என்று செஞ்சது கிடையாது. வழங்குதா? இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயங்களை விலக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி போன உடனே என்னவாச்சு? அப்புறம் வந்து ஆட்களை விட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது போர்ல தண்ணி கிடையாது, புதுசா தான் போடணும். எப்ப? முதல் நாள். இந்த நிலையில் ஆகியிருந்தால் இப்ப நீங்க இவ்வளவு வசதி தண்ணி ஓரளவுக்கு அனுபவிக்கிறீங்களே, இந்த தண்ணிக்கு வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது, சாத்தியமே இருந்திருக்காது. அப்புறம் என்ன பண்றோம்? அவசர அவசரமா உடனே பெரிய போர் நாள் போட முடியுமா? எத்தனை லட்சம் நாள் பரவாயில்ல, முடியுமான்னு கேட்கிறோம். இந்த மண்ணுக்கு அப்படி முடியாது, போர் போட்டு முடிகிறது 12ஆம் தேதிக்கு தான் முடியுங்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு போன பிறகு போற போட்டு என்ன பண்றது? இது சாத்தியப்படாது. உடனடியா என்ன பண்றோம்? லாரியில தண்ணியை கொண்டு வேற வழி இல்ல, இங்க உடனே போர் போட இயலாது. இருக்கிற போர்டுல தண்ணி இருக்கு, நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணத்தான் செஞ்சோம். எங்களை மீறி முதல் நாள் வந்து அது கை விட்டு செஞ்சோம். அது மட்டும் சப்ளை செஞ்சு இருந்தா தண்ணியில நீங்க குளிப்பீங்க, அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. என்ன நினைச்சு வச்சிருந்தோம்? இங்க எல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவதற்குரிய சாதனம், எல்லா பக்கத்தையும் தண்ணி அடிச்சுட்டே இருப்போம். எங்க வீதிகள்லாம் அந்த காத்து ஜில்லு ஜில்லுன்னு வந்துகிட்டே இருக்கும், தரையில எல்லாம் தண்ணி. என் கணக்கு, நாங்க ஒரு அல்லாஹ்வை நம்பணும் இல்லையே, நாங்க ஒரு கணக்கு போட்டோம், உங்களை அழகா சொகுசா குளிர வைத்து அனுப்ப வேண்டும் என்று நாங்க ஒரு கணக்கு போட்டோம். கணக்கு போடுபவர்களுக்கெல்லாம் பெரிய கணக்கு போடுறவன் வேற போட்டுவிட்டான். அவன் என்ன செஞ்சு விட்டான்? ஒண்ணும் இல்லாம ஆக்கின உடனே லாரியில கொண்டு வர்றதுன்னு தேடுனா லாரி இல்ல. எங்க இல்ல? இந்த தஞ்சையில தான் தேடணும், கும்பகோணத்தை தான் தேடணும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படிதான் கிடைக்கிறது. அப்ப இந்த லாரி கூட பம்பிங் வசதியோட இருக்கணும், அப்பதான் மேல டேங்க் ஏத்த முடியும். அந்த மாதிரியான லாரி மொத்தமே கிடைச்சது வந்து 4 லாரி தான் கிடைக்கிறது. இந்த 4 லாரியை வச்சு என்ன செய்யறது? எப்படி உள்ள கொண்டு வர்றது? உள்ளுக்குள்ள நாங்க நினைக்கிறோம், உள்ளுக்குள்ள அந்த லாரியை கொண்டு வந்துட்டு ஏத்திட்டு போனா ரொம்ப டைம் ஆகுமே சொல்லிட்டு அதுக்கு நாங்க என்ன யோசனை பண்றோம் கேட்டா, சுத்தி வெளியிலே லாரியை வைக்கிறது, லாரில இருந்து பைப்பை விட்டு வெளியில இருந்து எடுக்கிறது, 4 பக்கமும் லாரி வர்ற மாதிரி. லாரி வந்து உள்ள வந்து தண்ணி ஊத்தாது, இந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னா சுத்தி வெளியே வந்து என்ன செய்யும்? தண்ணி ஊத்தும். அந்த குழாயில இருந்து உங்களுக்கு டேங்க் நிறைஞ்சிரும், பம்ப் பண்ணி நிறைஞ்சிரும். எல்லா நிர்வாகிகளும் கூடி இப்ப என்ன பண்றது? மக்கள் வருவாங்களே, என்ன பண்றது? 4 லாரி தண்ணி எப்படி போகுது என்றெல்லாம் கணக்கு பண்றோம். அப்புறம் எங்கெங்க இருக்குதோ கேட்டி ஒரு 12 லாரி அளவுக்கு எங்களால் வந்து திரட்ட முடிந்தது. இது தாராளம், தண்ணி குறையவே குறையாது. ஒரு ஜான் குறைஞ்சாலே அதுக்கு வந்து நாங்க நிறைச்சிருவோம். அவ்வளவு ஏற்பாடு பண்ணுனா அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்யறான்? இந்த கணக்கு நீ போடுற, நான் வேற கணக்கு அங்கேயும் எல்லாம் மாத்திர கணக்கு. அந்த லாரிகள் வருவதற்கு வழி இல்லை. இப்ப இடையில 4 லாரி வரை ஊத்துவோம், ஊத்தி போய் சீக்கிரம் எடுத்துட்டு வரலான்னு அவங்க போவாங்க. சீக்கிரம் நிறைக்கத்தான் இயலு, நிறைச்சிட்டு வரும்போது என்ன மறுபடியும் பிளாக் ஆகிக்கிறோம். தண்ணி ரெடியா இருக்கு, வெளியே 12 லாரி இருந்துகிட்டே இருக்குது, உள்ள வர முடியல. இப்படி கார்கள் வந்து நிற்கும், இப்படி அலமோதும், இப்படி வண்டிகள் வந்து சேர முடியாத நிலை ஏற்படும் யாராவது நினைச்சு பார்த்தோமா? இதை நாங்க கற்பனையே பண்ணல. அப்ப என்ன பண்றோம்? இது என்னடா இது என்னமோ அல்லாஹ் ஒரு நம்ம தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு யோசிக்க தானே செஞ்சோம். மனிதர்கள் என்ற நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க? எங்க இடத்துல நீங்க எல்லாம் இருந்தீர்களே ஆனால் இப்படித்தானே யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஓடுற அளவுக்கு தான் எங்களுக்கு ஓடுனது. சிந்திக்க வேண்டிய அளவெல்லாம் நாங்க சிந்திச்சு பார்த்துட்டோம். பார்த்தா இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வழின்னு செஞ்சோம். ஓரளவுக்கு ராத்திரி நிரப்பி வச்சோம், தண்ணி விட்டோம். நாங்க என்ன கணக்கு பண்ணோம்? மக்கள்லாம் வருவாங்க, ஒரு 12 மணிக்கெல்லாம் எல்லாம் உள்ள ஒரு அசம்பிளி ஆயிடுவாங்க, அது ஒரு ரோட்லாம் ஃப்ரீயா இருக்கு, நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம பாட்டுக்கு வருவோம். நம்ம அப்படி கணக்கு பண்ணுனா அல்லாஹ் என்ன பண்றான்?
வந்த மக்களை நிப்பாட்டி வச்சு நம்மளை கொண்டே நமக்கு சோதனை வைக்கிறான்ல. நம்மளுடைய எழுச்சியை கொண்டு இந்த எழுச்சி வந்து திமுறா இருக்க பாக்குறீங்களா? இன்னொன்னு சொல்றேன், இது பெரிய நன்மை எங்களுக்கு. ஏன் ஒருவேளை அல்லாஹ் இப்படி நினைச்சிருக்கலாம், இது பயங்கர சைதாயி மக்கள் ஆகா ஓன்னு குஷியாகி போனாங்கன்னு வைங்க, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு மண்டக்கணம் வரும் அல்லாஹ் நினைச்சானோ, எத்தனை பேருக்கு கர்வம் வரும் அல்லாஹ் நினைச்சானோ, நாங்களும் கூட மாறிடலாம்ல. அதுக்கு அடி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அட இப்படியாடா கணக்கு பண்றீங்க, வந்த மக்களை உங்களை 4 பேர் திட்டிட்டு போற வைக்கிறேன், வந்த மக்களை 4 கேள்வி கேட்க வைக்கிறேன், வந்த மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க நீங்க கூணி குறுகி நிக்க வைக்கிறேங்கிற மாதிரி நன்மையா இருக்கு நாங்க நினைக்கிறோம். இதுல ஏதோ இது ஒரு கணக்கு அல்லாஹ்வுடைய கணக்கு. அடுத்து முடிஞ்சா இப்ப உங்களுக்கு தண்ணியுடைய பிரச்சனை விளங்கி இருக்கேன். இப்பவும் தண்ணி ரெடியா தான் இருக்கிறது. உங்களுக்கு இங்க தண்ணி இல்லாம போனாலும் தண்ணி லாரில ரெடியா வந்து நிக்குது. இதுக்குள்ள வருவதற்குரிய இந்த சின்ன பாதையில் ஏற்பட்டிருக்கிற இந்த டிராபிக் நான் காரணமாக நமக்கு வருவதில் தாமதம். இதை புரிஞ்சுக்கிறேன். இதுல நாங்கள் ஒரு அடிப்படை தவறு செஞ்சிட்டோமா? மத்தியானத்தில இருந்து இதே மசோரா தான். நீங்க எல்லாம் சாப்பாட்டிற்காகவும் வேற வேலைகளுக்காகவும் நீங்க போய்கிட்டு இருந்தீங்க. நாங்க சாப்பாட்டுக்கு போகல, பாத்ரூமுக்காக கூட நாங்க வெளியே போகல. இங்க வந்த நாங்கள் இதை விட்டு நான் இறங்கவே இல்லை. இன்னும் காலையில இதுக்கு வந்த நான் இந்த அரங்கத்தை விட்டு அல்லாஹ்